லோத்தனுடைய குடும்பத்தை குறித்து உங்களுக்கு சொன்னேன். ஆபிரகாம் லோத்தனுடைய இந்த 2 குடும்பத்திலையும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒரு குடும்பம் கடைசி வரைக்கும் வளர்ந்தார்கள், ஒரு குடும்பம் திடீரென்று இடையிலே அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சின்னாபின்னமாக்கப்பட்டு அவருடைய குடும்பம் உடைந்து ஒரு சாபமான ஒரு சந்ததியாய் மாற்றப்படுவதற்கு என்ன காரணம் என்கிறதை குறித்து நேற்றைய தினத்திலே நம்ம தியானித்தோம். அதற்கு அந்த லோத்தினுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு உதாரணமாய் காட்டி, ஏன் அவனுடைய குடும்பம் அப்படி ஆயிடுச்சு, அந்த குடும்பம் சின்ன பின்னம் ஆகிறதற்கு காரணம் என்ன, அந்த குடும்பம் அவ்வளோ மோசமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டது ஏன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அவன் போய் இருந்த இடம், அவன் பழகுன அந்த ஜனங்கள், அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னோடு பழகுகிற ஜனங்களை குறித்து, இல்லையென்றால் தான் பழகுகிற ஜனங்களை குறித்து, தான் குடியிருக்கிற பகுதியிலே தன்னோட ஐக்கியமாக இருக்கிற ஜனங்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதை குறித்து நேற்றைய தினத்தில் ஆண்டவர் நமக்கு ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் பேசினார். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளை யாரோட நீங்கள் கனெக்ஷன் வைக்கக்கூடாது, யாரோட நீங்கள் ஐக்கியம் வைக்கக்கூடாது என்கிறதை குறித்து 2 காரியங்களை நேற்றைய தினத்தில் உங்களோடு கூட பேசினேன். ஒன்று, முதலாவதாக உங்கள் கூட உங்களை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறவங்களோட நீங்கள் ரொம்ப ஐக்கியம் வைக்க வேணாம் அப்படின்றதை குறித்து ஒன்று. இரண்டாவது, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் சமாதான குறைவை கொண்டு வருகிற நபர்களோட நீங்கள் ஐக்கியம் கூட வேண்டாம். அவங்க நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம், அவங்க உங்களுக்கு உதவி செய்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் உங்களை வளர்த்து விட்டவர்களாக இருந்தால், யாராக இருந்தால், அவங்க பாஸ்டராக இருக்கலாம், இல்லை என்றால் அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், உங்களை ரட்சிப்புகளை நடத்துகிறவர்களாக இருக்கலாம், ஒரு காலத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவி செய்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களால் உங்கள் குடும்ப ப்ராப்ளம் வருதா, அவர்களால் உங்களுடைய குடும்பத்தினுடைய சமாதானம் குறைந்து போகிறதா, நீங்க உங்க குடும்பத்தை தான் பாதுகாக்கணுமே தவிர அந்த நபருக்காக உங்க குடும்பத்தை நீங்க இழந்துடக்கூடாது. ஸோ அதை குறித்து 2 காரியங்களை நம்ம தியானித்தோம். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்பர் 1, முதலாவதாக உங்கள் மேலே பரிதாபப்படுகிறவர்களோட நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. பரிதாபப்படுகிறவர்களோட நீங்கள் ரொம்ப ஐக்கியம் வைக்காதீங்க. அவர்களோட நீங்கள் பழக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை அந்த சூழ்நிலையில் வைக்கல அப்படி என்கிறதை குறித்தும், இரண்டாவது, குடும்பத்தை சமாதானத்தை குறைக்கிறது போல ஒரு நபரை நீங்கள் சேர்க்க வேண்டாம் என்கிறதை குறித்து நான் பேசினேன். இன்றைக்கு கூட ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு தெளிவான காரியத்தை உங்களோடு கூட நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை, நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாரோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப அவசியம் இந்த செய்தி. நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா ஒரு விஷயம் சொல்லும்போது சொன்னாராமா, நீங்கள் ஒருத்தனை குறித்து அறிய வேண்டும் என்றால் அவன் கூட இருக்கிறவனை கூட்டிட்டு வாங்க, அவன் கூட இருக்கிறவனை அதிகமாக அவன் கூட பழகிறவனை கூட்டிட்டு வந்தா அவன் என்ன கேரக்டரில் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அப்போது உங்களை சுற்றி உங்களோட பழகிறவர்கள் மிக முக்கியம். அதான் நேற்றைய தினத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியாது, இருவரும் குழியிலே விழுந்து விடுவார்கள். உங்களோட ஐக்கியமாய் இருக்கிற மனிதர்கள் தவறானவர்களாய் இருப்பார்களே, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உங்களையும் தவறானவர்களாய் மாற்றி விடுவார்கள். அதனால நம்ம இருக்கிறவங்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். நம்பர் 3, மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னோடு கூட யாரை வைத்து கொள்ளக்கூடாது, இல்லை என்றால் தான் யாரோடு கூட பழக்கமாய் இருக்கக்கூடாது என்கிறதை குறித்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தை நாம் எடுப்போமேயானால், நீதிமொழிகளிலே 20ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம், ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது.
நன்றாய் இந்த வசனத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்கள். ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த இடத்துல ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு சுதந்திரம், முடிவில் அது ஆசீர்வாதமா இருக்காது. இன்றைக்கு இருக்கிற ஒரு சிலருடைய நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா, எப்பவுமே நமக்கு வந்து ஆசீர்வாதங்கள் உடனுக்குடனே வரணும்னு நம்ம நினைப்போம். அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம வந்து வாழை மரத்தை நட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு அது வந்து வளர்ந்து அது நாளைக்கு பூ பூத்து நாளைக்கு நமக்கு வாழைத்தாரை கொடுத்து அவ்வளோதான், நம்ம அடுத்த நாள் வாழைப்பழத்தை சாப்பிட்றணும் அப்படின்னு நினைப்போம். அவ்வளோதான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே 24 மணி நேரத்துக்குள்ளே ஆண்டவர் வந்து கூரையை பிரிச்சாவது நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம். ஒன்று நினைத்து கொள்ளுங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க நினைத்தார் என்றால் சில நேரங்களில் ஆண்டவர் படிப்படியாகத்தான் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை ஒரு சிலருக்கு ஆண்டவர் உடனே கொடுக்கிறார் அப்படின்னா அதற்கு முன்பாகவே அவர்களை கர்த்தர் அதற்கு தகுந்தது போல உருவாக்கி இருப்பார். இப்போ மோசையை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, உடனே ஆண்டவர் அவன் கையில் 40 லட்சம் பேரை நடத்தக்கூடிய 20 லட்சம் பேரை நடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை ஆண்டவர் அவன் கையில் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த தலைமைத்துவத்தை அவன் கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி 40 ஆண்டு அவனை சோதிச்சார் ஆண்டவர். 40 ஆண்டவர் அவனை உருவாக்குனார் ஆண்டவர். அதுக்கு பிறகுதான் அவனுடைய கையில் கொடுத்தார். நம்ம என்னமோ உடனே தூக்கி கொடுத்துட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, யோசேப்பை கர்த்தர் பார்வோனுக்கு தலைவனாக மாற்றுவதற்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளை ஆண்டவர் அவனை வெயிட் பண்ண வச்சாரு. 15 ஆண்டுகள் அவனை உருவாக்கினார். 12 ஆண்டுகள் அவனுடைய கேரக்டரை ஆண்டவர் மாற்றினார். நிறைய மாற்றங்களை கொடுத்து திரும்ப ஆண்டவர் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிறைய ஜனங்கள், இன்றைக்கு இருக்கிற சில பிரசங்கங்கள் கூட எப்படி இருக்கு அப்படின்னா, நாளைக்கே நடந்துரும். ஆண்டவரை பொறுத்த அளவிலே உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாகும் போது படிப்படியாய் வளர்ச்சி அப்படின்னா கிராஜுவலாக ஆண்டவர் வளர பண்ணுவார். படிப்படியாய் கர்த்தர் வளர்ப்பார். இன்றைக்கு நாளைக்கு ஒரு மரத்தை பொறுத்த அளவில் அது இந்த வருஷத்தில் இவ்வளோதான் வளரணும்னா அவ்வளோதான் வளரணும். அதுக்கு அதிகமாய் வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. பொதுவாக நம்முடைய பிள்ளைகளை குறித்து எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு 5 வயசானா 5 வயசுனுடைய வளர்ச்சி தான் ஆகணும். 5 வயசுல இருக்கிற பிள்ளை வந்து 50 வயசுனுடைய வளர்ச்சி இருந்துச்சுன்னா நம்மளால அந்த குழந்தையை ரசிக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் துரிதமாய் வளர வேண்டும் என்று நினைக்காதீர்கள். சிலர் வந்து உடனே பணக்காரனாகணும், நாளைக்கே பணக்காரனாகணும், நாளைக்கே ஜனங்கள் எல்லாம் வந்துடணும், நாளைக்கே நம்முடைய பேர் பிரஸ்தாபமாகணும். இல்லவே இல்லை. ஆண்டவர் படிப்படியாய் நம்மை வளர்த்துகிறவர். இந்த இடத்துல வேதத்தில் வாசித்தோம், துரிதமாய் கிடைக்கிற அந்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தான் கூட யாரை வச்சுக்க கூடாது, இல்லைன்னா யாரோட அதிகமான பழக்கம் வைக்கக்கூடாது என்றால் உங்களை அவசரப்படுத்துகிறவர்களோட ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் வந்து தொடர்பு வச்சுக்க கூடாது, பழக்கம் வச்சுக்க கூடாது. உங்களை சுற்றி நிறைய பேர் உங்களை அவசரப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். பொதுவாக வந்து சில விளம்பரங்கள் கூட நீங்கள் வந்து டிவிகளில் பார்க்குற விளம்பரம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க பாருங்களா. ஐயோ நாளான்னைக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இன்னும் 10 நாள், இன்னும் 2 நாள், இன்னும் 1 நாள் வாங்கிருங்க, இல்லைன்னா அவ்வளோ கிடைக்காது, போனால் வராது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க சித்தமானாரே ஆனால் அது எத்தனை நாட்களானாலும் உங்களுக்காகவே அது இருக்கும். அதை யாரும் பிடுங்கவும் முடியாது, யாரும் பறிக்கவும் முடியாது. நீங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பொண்ணு உங்களுக்கா, அந்த பையன் உங்களுக்கா, அந்த மருமகளா உங்கள் வீட்டுக்கு வரணுமா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பாரே ஆனால் உங்களை தவிர வேற யாரும் அதை சுதந்திரித்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை பணக்காரர்கள் வந்தாலும், எத்தனை படித்தவர்கள் வந்தாலும், எத்தனை காசு இருக்கிறவர்கள் வந்தாலும் அந்த சீற்று, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் வந்து சேருமே தவிர இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக அது வர்றதற்கு வாய்ப்பு இல்லைங்க. அதில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அவசரப்படுத்துகிறவர்களை நம்ம கூட வச்சுருக்கிறோம். பிரதர் உடனே அதை செஞ்சுருங்க, பிரதர் உடனே அதை பண்ணிருங்கப்பா, உடனே அந்த கேஸ் ஃபைல் பண்ணிருங்கப்பா, உடனே அந்த பிரச்சனையை பண்ணிருங்கப்பா, அப்படி தூண்டிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். நாளைக்கு காலையிலுக்குள்ளே நீ பண்ணின அப்படின்னா அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும். பொதுவாக
இந்த பொதுவாக பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் பிள்ளை மேலே இன்னைக்கு உங்கள் பிள்ளை தப்பு பண்ணி இப்போ நீங்கள் அந்த பிள்ளை மேலே கோவப்பட்டீங்கன்னா இப்போ அடிச்சிடாதீங்க, நாளைக்கு காலையில் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு காலையில் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு. ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் தப்பு பண்ணும்போது நீங்கள் பார்த்து அடிக்கிறதுக்கும் 12 மணி நேரம் தாண்டி அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தப்பு பண்ணும்போது பார்த்து அடிச்சிங்கன்னா ரொம்ப அடிச்சிருவீங்க. ஆனால் 12 மணி நேரம் தாண்டி அடிச்சிங்கன்னா, ஆற போட்டிங்கன்னா உங்களுக்கு கோபம் பாதியாக தணிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் பலன் கூட்டியெல்லாம் அடிக்க மாட்டீங்க. அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையில கவனமாக இருங்கள். இப்போ உங்களை சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தர் அவசரப்படுத்துகிறாங்களா? உங்களை அவசரப்படுத்துகிறாங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை என்கிறது என்னன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்திருங்கள். நீ அவசரப்பட வேண்டாம். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் முடிவில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிமையை கொடுக்கவே கொடுக்காது. கண்டிப்பா அது தராது அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம் சொல்லுது, யூதாஸ் காரியத்தை அவர்கள் துரிதப்படுத்தினார்கள். அவசரமா போப்பா, உடனே பணம் கிடைச்சிருமாப்பா. அந்த துரிதப்படுத்தினுடைய விளைவு அவன் ஒரு மிகப்பெரிய பாவத்திற்குள்ளே தள்ளப்பட்டு ஆண்டவருடைய அன்பை இழந்து பரிதாபத்திற்குரியவனாய் மாற்றினான். ஸோ இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நிறைய பேர் ஆலோசனையை கேட்க விடாமல் துரிதப்படுத்துவார்கள். ஸ்தோத்திரம். உங்களை அமர்ந்திருக்க விடாமல் உங்களை துரிதப்படுத்துவார்கள். பிரதர், அந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க, இந்த பணத்தை இங்கே கட்டுங்க, இந்த பொருளை இங்கே வாங்குங்க. இல்லை 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 இல்லை, என்னை அவசரப்படுத்துகிற நபர்களோடு நான் ஒரு நாளும் என்ன வைத்திருக்க மாட்டேன்னா ஐக்கியம் வச்சிருக்கவே மாட்டேன். நிதானம் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ யோசேப்பை குறித்து கூட வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அது வரைக்கும் யோசேப்பு ரொம்ப பொறுமையா இருந்த யோசேப்பு பானபாத்திரக்காரனுடைய தலைவனிடத்துல சொல்லுகிறான், நீ ராஜாவினிடத்துல போகும்போது என்னை நினைத்து என்ன சொல்லு அவரிடத்துல அப்படின்னு சொல்றான். நான் என்ன நம்புறேன்னா, வசனம் சொல்லுகிறது, பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்துட்டான். ஏன் மறந்துட்டான் அப்படின்னா, நான் உன்னை உயர்த்துவேன்டா, உன்னை உயர்த்துறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறேன், உன்னை உயர்த்துறதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறேன். அதற்கு முன்பாக நீ எத்தனை அவசரப்பட்டாலும் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வராதுப்பா. நான் ஒரு காலம் வச்சிருக்கிறேன். நான் ஒரு ஆண்டவருடைய நேரம் சரியானதாக தான் இருக்கும். ஆண்டவருடைய டைம் பெஸ்ட் டைமாக இருக்கும். ஆண்டவர் கொடுக்குற நேரம் அது முன்னாடி இருக்காது, பின்னாடி இருக்காது. சரியான நேரத்தில் நமக்கு உதவியை அனுப்புறதற்கு ஆண்டவர், உங்களுடைய பார்வைக்கு ஒருவேளை ஆண்டவர் காலதாமதம் பண்றது போல தோணலாம், லேட் பண்றது போல தோணலாம். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை பல பேர் உங்களை அவசரப்படுத்தி கொண்டே இருக்கலாம். காலம் போயிடுச்சு, நாள் போயிடுச்சு, ஆண்டவரை நம்பிட்டு இருக்காத, அமைதியா இருக்காத, நீ இறங்கு, நீ கிரியை செய். நான் சொல்றேன், இல்ல இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய பார்வை அல்ல, ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமானது. ஆமென் சொல்லுங்கள். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பர் 3, மூன்றாவது யாரை கூட வச்சுக்க கூடாதுன்னா, நம்மை அவசரப்படுத்துகிற மனிதர்களை கூட வச்சுக்க. அவசரப்பட்டு கல்யாண வாழ்க்கை என்கிறது அவசரப்பட வேண்டிய விஷயம் அல்ல. வீடு கட்டுகிறது என்கிறது அவசரப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ஒரு கார் வாங்குறது என்கிறது அவசரப்பட வேண்டிய விஷயம் அல்ல. எதையுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் நிதானமாக தான் செய்யணுமே தவிர அவசரமாக செய்யவே கூடாது. அவசரமாக செய்யக்கூடாது. அவசரமாய் செய்கிற எதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. பொறுமையா செய்யுங்க, யோசிச்ச ஆண்டவரிடத்துல கேட்டு செய்யுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க.